அமெரிக்காவை இலக்கு வைத்து இப்பொழுது ஈரான் இணைய வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய ஒரு கட்டமாக அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான புலனாய்வு அமைப்பு எஃபிஐயினுடைய இயக்குனர் இருக்கிறது தானே, கேஷ் பட்டேல். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவருடைய தனிப்பட்ட மின்னஞ்சலை ஊடுருவி அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் எடுத்திருக்கிறது ஒரு ஹேக்கர்ஸ் குரூப். அதாவது ஈரானிய அரசாங்கத்தால் வழிநடத்தப்படுகின்ற ஈரானிய அரசாங்கத்தினுடைய சைபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது தானே, அதனுடைய ஒரு பகுதியாக செயல்படக்கூடிய ஒரு ஹேக்கர்ஸ் டீம் இந்த மின்னஞ்சல்களை ஊடுருவி அதில் இருக்கக்கூடிய தகவல்கள், ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் உருவி எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக கேஷ் பட்டேல் அவர்கள் அனுப்பிய மின்னஞ்சல்கள், அதில் இருந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்போ உருவி எடுக்கப்பட்டு அந்த ஹேக்கர்ஸ் டீமினுடைய இணையதளத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த மின்னஞ்சல் உடைக்கப்பட்ட தகவலை அமெரிக்காவை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய நீதித்துறையைச் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி ஒருவர் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார், தகவல் உண்மைதான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் கேஷ் பட்டேல் அவர்களுடைய அந்த தனிப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் இப்போ ஏனைய மீடியாக்களை வெளியாகி இருக்கிறது. இந்த வேலையை செய்த அந்த ஹேக்கர்ஸ் டீமினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹந்தல ஹேக் டீம் என்று சொல்லி, இந்த ஹந்தல என்ற பேருக்கு பின்னால் ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை நான் சொல்கிறேன், இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் சொல்கிறேன். இப்போ இந்த மின்னஞ்சல் உடைப்பில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதாவது சில புகைப்படங்களை உடைத்து எடுத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களில் கேஷ் பட்டேல் அவர்கள் ஒரு சிகர் என்று சொல்லுவோம், அந்த சிகர் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த படம் தான். அந்த படத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் தங்களுடைய லோகோவை பதித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கார் ஒன்று, பழைய விண்டேஜ் கார் ஒன்றை ஓடிக்கொண்டு போகிறது மாதிரி, கையில் வச்சு ஒரு ரம் போத்தில் ஒன்றை வச்சுக்கொண்டு ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி அவருடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே இப்போ அவர்களுடைய இணையதளத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மின்னஞ்சல்கள் ஏராளமான மின்னஞ்சல்கள் அவர்களுடைய வெப்சைட்டில் போடப்பட்டிருக்கிறது. இப்போ வெளியிடப்பட்ட தகவல்கள் அவ்வளோ பெரிய சென்சிட்டிவான தகவல்களோ அல்லது அவ்வளோ பெரிய ரகசியங்களோ இல்லை, சாதாரண மின்னஞ்சல்களும் சாதாரண போட்டோக்களும் தான். இருந்தாலும் எஃபிஐயினுடைய இயக்குனருடைய மின்னஞ்சலையே எங்களால் உடைக்க முடியும் என்று சொல்லி ஈரான் காட்டியிருக்கிறதான் இங்கு ஆச்சரியமான விஷயம், ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் எஃபிஐயினுடைய இயக்குனருக்கே பாதுகாப்பு இல்லை, அவராலேயே தன்னுடைய ரகசியங்களை பாதுகாக்க முடியல என்று சொன்னால் இனி எதிர்காலத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த விஷயங்களை இவர்கள் ஊடுருவார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே ஈரான் இப்பொழுது அமெரிக்காவை இலக்கு வைத்து இந்த சைபர் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி இப்போ சர்வதேச ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. இதே ஹந்தல டீம் இந்த கிழமையினுடைய ஆரம்பத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகளினுடைய தனிப்பட்ட முகவரிகள், அவர்களுடைய பேர் விவரங்கள், வீட்டு முகவரிகள், தொலைபேசி இலக்கங்கள் என்று சொல்லி பெரிய ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டிருந்தார்கள். அதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அதிகாரிகளுடைய விவரங்கள் எல்லாம் அதில் போடப்பட்டிருந்தது. அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது மருத்துவ உபகரணங்கள் இருக்குதானே, அந்த உபகரணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்ட்ரைக்கர் என்று சொல்கிறது, அந்த கம்பெனியினுடைய மின்னஞ்சல்கள் எல்லாத்தையும் ஊடுருவி அவர்களுடைய வலையமைப்புக்குள்ள பூந்து அவர்களுடைய சேவைகள் எல்லாத்தையும் முடக்கி இருந்தது இதே ஹந்தல என்று சொல்லப்படுற டீம். இப்படியாக அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு எதிரான இணையவழி தாக்குதல்களை இப்பொழுது ஈரான் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் 2 நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடக்கக்குள்ள இந்த இணையவழி தாக்குதல் என்றது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் இணையவழி தாக்குதலில் ஈரானினுடைய கை ஓங்குமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு இன்னும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். ஏனென்று சொன்னால் ஏவுகணைகளை ஏவுறதுல இருந்து, வான் தாக்குதல்களை நடத்துறதுல இருந்து, அதே மாதிரி இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை வச்சுக்கொண்டு ஏவுகணைகளை தடுக்கிறதுல இருந்து, இந்த மாதிரியான எல்லா சிஸ்டங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்லைன், இந்த இணையம், இந்த நெட்வொர்க்கோட எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கும். அப்போ இந்த ஹேக்கர்ஸால ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த முக்கியமான வான் பாதுகாப்பு பொறிமுறைகளுக்குள்ள ஊடுருவது, அதனுடைய சிக்னலை ஜாம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான வேலை திட்டங்களில் ஈடுபட முடியும் என்று சொல்லி எதிர்வு கூறப்படுது. செய்வார்கள் என்று சொல்லி உறுதியாக சொல்லல, ஆனால் அப்படி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்வு கூறப்படுது. ஏன்னு சொன்னால் இப்போ இணையவழி தாக்குதல்களை அண்மை காலமாக ஈரான் தீவிரப்படுத்தி இருக்குன்னு சொல்லி. இதுக்கிடையில் இந்த ஹேக்கர்ஸ் டீம் இருக்குதானே ஹந்தல, அந்த ஹந்தல என்ற அந்த சொல்லுக்கு பின்னால் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஹந்தல என்றது ஒரு சிறுவனுடைய பேர், ஒரு பலஸ்தீன சிறுவனுடைய பேர். அது உண்மையில் ஒரு கார்ட்டூன் கரெக்டர் என்று சொல்லலாம். 1973 ஆண்டில்
பலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஒரு பிரபலமான கார்ட்டூனிஸ்ட். அவருடைய பேர் வந்து நஜி அல் அலி. அவர் வரைந்த ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம் தான் இந்த ஹந்தல என்ற சொல்லப்படுற சிறுவன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த சிறுவன். அப்போ இந்த சிறுவன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட காலில் செருப்பு இருக்காது. அவர் வந்து கையை வந்து பின்னுக்கு கட்டியிருப்பார். முகத்தை வந்து மற்ற பக்கம் தான் பார்த்துருப்பார். ஒரு காலம் வந்து அவர் திரும்பி பார்க்க மாட்டார். இதுதான் அந்த சிறுவன், ஹந்தல என்று சொல்லப்படுற சிறுவன். இந்த சிறுவனை எடுத்து தான் தங்களுடைய லோகோவாக பயன்படுத்துகிறார்கள் இந்த ஹேக்கர்ஸ் டீம். அதாவது தங்களுக்கு ஒரு வழிகாட்டி போல தங்களுடைய லோகோவிலே வந்து பொருத்தி இருக்கிறார்கள் இந்த ஹேக்கர்ஸ் டீம். அப்ப ஹந்தல என்று சொல்லப்படுற இந்த சிறுவனுடைய படத்தை வந்து எதற்காக வரைந்தீர்கள், இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இந்த கார்ட்டூனிஸ்ட் நஜி அல் அலிட்ட வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் சொன்னவர், இது வந்து பாலஸ்தீன மக்களுடைய துயரத்தை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு சிறுவன். இந்த பலஸ்தீன சிறுவன் வந்து ஒட்டுமொத்த பலஸ்தீன மக்கள் எதிர்கொள்கிற துன்பம், அரசியல் நெருக்கடிகள், அவர்களுக்கான அடக்குமுறைகள் எல்லாத்துக்குமான ஒரு குறியீடு என்று சொல்லி அவர் விளங்கப்படுத்துறார். அப்பயே அந்த சிறுவன் வந்து மற்ற பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார், திரும்பி பார்க்க மாட்டாரா என்று சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னவர், இந்த சிறுவன் வந்து பலஸ்தீன மக்களுக்கு என்றைக்கு விடுதலை கிடைக்குதோ, என்றைக்கு வந்து அவர்களுக்கு சகல உரிமைகளும் கிடைக்குதோ, அன்றைக்கு தான் அந்த உலகத்தை வந்து அவன் திரும்பி பார்ப்பான். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தை வந்து அவன் பார்க்க விரும்பல. இந்த உலகம் வந்து ஒரு நீதி இல்லாத உலகம், பலஸ்தீன மக்களுக்கு நீதியை கொடுக்கல, அதனால இந்த உலகத்தையே அவன் பார்க்க விரும்பல என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லியிருப்பார். இப்படியான ஒரு உருக்கமான கதையோடு இந்த சிறுவனுக்கு பின்னால் இருக்குது அந்த ஹந்தல என்ற சிறுவன். அந்த சிறுவனை எடுத்து தான் தங்களுடைய லோகோவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஹேக்கிங் டீம், ஹந்தல ஹேக்கிங் டீம் என்று சொல்லி. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 303 அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதாவது கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 303 அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும், இதில் வந்து 273 பேருக்கு சாதாரண காயங்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஏனைய 26 பேருக்கும் சீரியஸான காயங்கள் என்று சொல்லியும், அந்த 26 பேரும் இப்பொழுது தீவிரமான சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஏனைய 273 பேரும் இப்பொழுது பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் சென்ட்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் ஈரானிய தரப்பில் வந்து என்ன விதமான இழப்பு என்று சொன்னால், இப்போ ஈரானிய அரசாங்கம் சார்பாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படல, இருந்தாலும் அமெரிக்க ராணுவத்தினுடைய மதிப்பீட்டின்படி இதுவரைக்கும் 1167 ஈரானிய ராணுவத்தினர் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் 658 ஈரானிய ராணுவத்தினருடைய நிலைமை என்னென்று தெரியல. அதாவது அவர்கள் காயமடைந்தார்களா, கொல்லப்பட்டார்களா என்னென்று சொல்லி சரியான நிலைமை தெரியல. ஆனால் 658 பேர் களத்திலிருந்து அகற்றப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவத்தினர் வெளியிட்டுள்ள இந்த தகவல் குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏவுகணை யுத்தம், இணையவழி யுத்தம் எல்லாம் போய்கொண்டிருக்குது, சீரும் சிறப்புமாக போய்கொண்டிருக்குது. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதான பேச்சுவார்த்தையும் போய்கொண்டு தான் இருக்குது. அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்லுது பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னு சொன்னால், அமெரிக்காவும் ஈரானும் மிக விரைவில் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றார்கள். மிக விரைவில் அந்த சந்திப்பு நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் அந்த சந்திப்பு நடக்கும் என்று சொல்லி. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் இதுவரைக்கும் தன்னால் உத்தியோகபூர்வமாக சொல்ல முடியலை. ஆனால் அதற்கான கடுமையான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்று சொல்லியிருக்கின்றார். இதுக்கிடையில் வந்து ஈரான் வந்து ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறதாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு. அதாவது இதுக்கு முதல் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறார்களார் 2 பேர். அமெரிக்கா தரப்பில் மிக முக்கியமான 2 பேர். ஒரு ஆள் வந்து ஸ்டீவ் விட்கோஃப், அவர். மற்றவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உறவினர், அவருடைய பேர் வந்து ஜாரட் குஷ்னர். 2 பேரும் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது. இந்த 2 பேரும் பெறக்கூடாதுன்னு சொல்லி ஈரான் நிபந்தனை விதிச்சிருக்காம். ஏன்னு சொன்னால் இவை 2 பேருடைய கதைச்சு பிரியோசனம் இல்லை. பேச்சுவார்த்தையில் வந்து நல்லா கதைச்சு போட்டு அப்புறம் முதுகில் குத்துவார்கள். இவர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. எனவே இந்த 2 பேரும் பெறக்கூடாது. பேச்சுவார்த்தைக்கு வாரதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பெறணும் என்று சொல்லி ஈரான் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஜேடி வான்ஸும் அதற்கான பிரிப்பரேஷன் தயார்படுத்தல்களில் வந்து ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த யுத்தம் ஆரம்பித்து இவ்வளோ காலமும் 1 மாசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேடி வான்ஸ் வந்து வாயே திறக்கல. அவர் அதை பற்றி கதைக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் ஜேடி வான்ஸுக்கு இந்த யுத்தத்தில் வந்து ஈடுபாடு இல்லை, விருப்பம் இல்லை. அமெரிக்கா வந்து இப்படி தேவையில்லாமல் வந்து தாக்குதலில் ஈடுபடுறது, அமெரிக்க தரப்பில் வந்து இழப்புகள் ஏற்படுறது, அது சொத்தழிவாக இருக்கலாம், உயிரிழப்பாக இருக்கலாம், எந்த ஒரு அழிவும் வந்து அமெரிக்க தரப்பில் வாரதை ஜேடி வான்ஸ் வந்து விரும்பல என்று சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், ஜேடி வான்ஸாக இருக்கலாம் அல்லது டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து தனக்குத்தானே வச்ச பேர் என்ன, அமைதியின் ஜனாதிபதி, சமாதான ஜனாதிபதி என்று தான் தனக்குத்தானே பேர் வச்சவர். நான் வந்து யுத்தங்களை நிறுத்துவேன், அமெரிக்கா வந்து வெளிநாடுகளில் நடத்துகிற யுத்தங்களை வந்து நான் நடத்த மாட்டேன், எல்லா யுத்தங்களையும் நிறுத்துவேன், அமைதிக்கான பரிசை
எனக்கு தாங்கன்னு சொல்லி தானே ஆட்சிக்கே வந்தவர். அப்படி சொல்லி வந்து போட்டு இப்போ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யுத்தம் தானே செய்கிறீங்கள். எனவே நீங்கள் சொன்னதொண்டு செய்கிறதொண்டு. எனவே இது வந்து ஜேடி வேன்ஸுக்கு பிடிக்கல என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுபோக இனி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய வாக்காளர்கள்ட்ட இனி திரும்பி போக மாட்டார். அவருக்கு வந்து இன்னொரு தடவை ஜனாதிபதி ஆவார ஐடியாவும் இல்லை, அவரால் வரவும் முடியாது சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் ஜேடி வேன்ஸ் வந்து எதிர்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக வார ஒரு எண்ணத்தில் இருக்கிறார், அதுக்கான முயற்சியில் இருக்கிறார். எனவே அவர் வந்து இந்த மாதிரி அமெரிக்க மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த யுத்தத்தை வந்து ஆதரிக்க மாட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து இப்போ ஈரான் வந்து கேட்டிருக்குது ஜேடி வேன்ஸ் தான் வரணும் என்று சொல்லி. எனவே அவருடைய தலைமையில் வருகின்ற ஒரு அணிதான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே எல்லா தகவல்களுமே வந்து ஒரு நிச்சயமற்ற தகவல்களாக தான் இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா என்ன ஏதுன்னு தெரியல. அது நடந்து முடிஞ்சாதான் உண்மை. எனவே காத்திருப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.